இந்த சின்ன ஹேபிட்டை சிட்டி சைடில் இருக்கவங்களாம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் வில்லேஜ் சைடு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனை வச்சுருந்தாலோ அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு வந்த ஸ்வீட்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டி நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்ஸ் ஆகட்டும் நம்ம நெய்பர்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்புறம் ரிலேஷன்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே பேக் பண்ணி கொடுப்போம். அதுவுமே ஒரு தனி ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸோ இல்லை கையில் ஒரு பொருளோ வாங்கும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டி மைசூர் பாக்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நானுமே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கே செஞ்சுருந்தா மைசூர் பாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை என்னோடய நெய்பர்ஸ்க்கு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் இன்னொரு பழக்கம் சொல்லுவாங்க. என்னென்னா சும்மா சாப்பாடு இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கனாலே அந்த பிளேட்டை நம்ம சும்மா கொடுக்கக்கூடாது, ஏதாச்சும் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஸ்வீட்ஸ் கொண்டு வராமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய நெய்பர்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களாங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.